அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். வணக்கம் சார். வணக்கம். கோயம்புத்தூரில் நேற்று ஒரு 17 வயது மாணவி ஒருத்தங்க வந்து 7 பேர் கொண்ட ஒரு கல்லூரி மாணவர்கள் கும்பல் அவங்களால வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அந்த செய்தி நேற்று பரபரப்பு ஏற்படுத்துகிற சமயத்திலேயே இன்னைக்கு திருப்பூரில் ஒரு வடமாநிலத்தவர் ஒடிசாவை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து 3 பேர் பீகார் பசங்க வந்து அவங்க வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. இப்போது இவ்வளோ நாள் வந்து டெய்லியும் இந்த பாலியல் வன்கொடுமை செய்திகள் பார்க்க முடியுது. ஆனால் இப்போது கோயம்புத்தூர் கொங்கு மண்டல பகுதியில் வந்து இப்போ கோயம்புத்தூர் திருப்பூரில் வந்து இந்த 2 சம்பவங்கள் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஃபஸ்ட் நம்ம இந்த காலேஜ் சம்பவம் வந்து பேசலாம் சார். இன்ஸ்டாகிராம் மூலிமா பழகிருக்காங்க அந்த பெண்ணு, சொல்லுங்கள் சார். இல்லை, இந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இப்போ வந்து எல்லா அப்போ விட தூக்கிட்டு வந்து இன்ஸ்டாகிராம் வெளிலே வந்துருச்சு. அதாவது இருக்கிறது பூராவே எல்லாம் அல்லுசில்லை வியாபாரமாக தான் இருக்குது. அதுக்குள்ளே யாருமே ஒரு ப்ராப்பரான ஒரு வெப்சைட்டாக அது இல்லை. அதில் மூலயமா இந்த பெண்களுக்கு அப்படியே ரூட்டை கொடுத்து அதில் ஒருத்தன் தான் அந்த பொண்ணோட வந்து பழகியிருக்கான். அது சின்ன பிள்ளை, 17 வயசு, அண்டர் ஏஜ் வேறு. அது போக்சோவில் தான் எல்லாம் ரிமாண்ட் ஆகியிருக்காங்க. அப்படியே ஒருத்தன் பேசி இந்த குனியாமுத்தூர் இருக்கிற பகுதியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என் ரூமுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ருக்கான் அந்த பையன். இந்த பொண்ணை நம்பி போயிருக்குது. ஒரு லவ் அஃபேர் இருந்திருக்கும் போல இருக்குது மாறலாம். இந்த பொண்ணு நம்பி போயிருந்திருக்கு. லவ் அஃபேர் இருந்தாலுமே அஃபென்ஸ் 18 வயசு கீழே உள்ளது. இந்த பசங்க எல்லாமே கல்லூரி மாணவர்கள் 18 வயசுக்கு மேலே உள்ளவனுக்கு தான் போயிருக்கு. போனது பிறகு அந்த பொண்ணுக்கு வந்து பேரை குடிக்க சொல்லி ட்ரங்க் குடிக்க சொல்லி வற்புறுத்தியிருக்கான். அதில் அது குடித்த பிறகு அவனோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே 6 பேர் வரவழைச்சி, அவங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு அவனுக்கு எல்லாருமே கேங்ரேப் எல்லோரும் சேர்ந்து இந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. இந்த பொண்ணு அங்கேருந்து ஏதோ பரவாயில்ல, அங்கே ரொம்ப பெரிய டிஃபெண்ட் பண்ணி வேறு ஏதாவது உயிர் ஆபத்து இல்லாமல் அங்கேருந்து போயிட்டு அவங்க பாட்டிகிட்ட போய் சொல்லுது அந்த பொண்ணு, இந்த மாதிரி நான் பண்ணிட்டாங்க, அழைச்சிட்டு போயிட்டு அப்படின்னு. அப்புறம் பாட்டி புகார் கொடுத்ததும் பேரில் இவனுங்களை வந்து முதல்ல ஒரு 3 பேரை வச்சு அங்கே வச்சு தூக்குறாங்க. பாக்கி ஒரு 4 பேரை போலீஸ் விரட்டணுன்னு அப்ஸ்காண்ட் ஆகுறாங்க அடுத்தடுத்த ஊர்களுக்கு. அப்புறம் விரட்டி பிடிச்சி போலீஸ் ரிமாண்ட் பண்ணுறாங்க எல்லாருமே. பாக்கி 7 பேருமே ரிமாண்ட் பண்ணுறாங்க. யாரும் மைனர் கிடையாது. இதில் 7 பேரும் கைது செய்தாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் இப்போ வந்து இது வந்து ஒரு க்ரைம் நடந்திருக்கு. இந்த க்ரைமும் இன்றைக்கி தான் புதுசாக நடக்குதானா? இல்லை, நிறைய நடக்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ யார் என்ன நம்பி போகிறது, எந்த ஊர்லேருந்து ஊர் டு ஊரெல்லாம் இன்ஸ்டாகிராம் காதலர்களை தேடி குழந்தைங்க வந்துடுது. ஆனால் ஈல்டு ஆகிறாங்களே சார். நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்போது அன்னோன் ஐடியிலேருந்து ஒரு மெசேஜ் வருதுன்னா சில பெண்கள் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. ரிப்ளை பண்ணும்போது தானே இந்த ஒரு அதாவது மெசேஜ் வரதை தாண்டி ஒரு கான்வர்சேஷனாக பில்ட் ஆகுதுல்ல. ஒருத்தனை நம்பி ஒருத்தனை சோஷியல் மீடியாவில் மெசேஜ் பண்ணால் நம்பி நேராக போய் தனிமையில் சந்திக்க போகிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை வருதில்ல ஃபஸ்ட்டு. இப்போ அதுவும் வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான குற்றங்களுக்கு வந்து அது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குல்ல. இப்போ ஒரு காலத்தில் மீடியாவை தேடி நம்ம போனோம். இப்போ மீடியா நம்மளை தேடி வந்துட்டு சோசியல் மீடியா கையில் வந்துருச்சு. பட் இந்த சோசியல் மீடியா தான் உலகம், இதில் சொல்கிறது எல்லாம் உண்மை தான் அப்படின்னு நம்பி பண்ணுறது தான் இதோட விளைவு. ஒரு சின்னதாக ஒரு சாமி ஃபோட்டோவோ இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காட் ஃபோட்டோ, வாட் எவர் இட் இஸ், ஒரு பாம்பு ஃபோட்டோ கூட வச்சுக்கோங்க. இதை ஷேர் பண்ணுங்கள் 10 பேருக்கு. ஈவினிங்குள்ளே உங்களுக்கு நல்ல மெசேஜ் வரும், உங்களுக்கு நல்ல தகவல் எப்படி வரும் அது. அப்போ நம்ம இன்னும் பார்த்தாலே 100 ஷேர் 200 ஷேர் பண்ணி தான் இருக்காங்க. அப்போ நம்பிக்கை இதில் வந்து முழுக்க இருக்குது. நம்ம ஃபோட்டோ டிஸ்பிளே ஃபோட்டோ வச்சுருந்தா இது நம்ம தான், இது அவங்களோட ஐடி தான். எத்தனை பேருங்க அவங்கவுங்க ஃபோட்டோவை டிபியில் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள்? எத்தனை பேர் அவங்க ஃபோட்டோவை இல்லை அவங்க குடும்பத்தினர் ஃபோட்டோவை டிபியில் வச்சுருக்கீங்க? ரொம்ப கம்மி தான், ரொம்ப குறைவு. அதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட ஹானஸ்ட்னஸ்ஸை. ஆண்களுக்கு எப்படியான பரவாயில்ல சார், பட் பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்புக்கு வந்து ஒரு வெறும் பெண் மட்டும் தப்பு செஞ்சிட முடியாது. இல்லை, ஒரு ஆண் அந்த தப்பில் இருக்கான் தானே. ரெண்டுமே ரயில்வே ட்ராக் மாதிரி சைமல்டேனியஸாக உள்ளது தானே நிறையாளர். அப்போ இந்த ஹானஸ்ட்னஸை வந்து நீங்கள் இது உங்கள் ஐடி தானா, இது நீங்கள் தானாங்கிற டெஸ்ட் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. இது தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி உன் மனசை மினிமம் நான் 10 வருஷம் ஜெயிலில் இருப்பேன் அப்படின்னு முதல்ல உன் மனசை பக்குவப்படுத்து முதல்ல. அப்புறம் நீ கிரைமை செய். கொலை செஞ்சால் உனக்கு தண்டனை கிடைக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சு தானே கொலை செய்கிறாங்க. போக்சோ பண்ணால் நீ வந்து பெயில் கிடைக்காது, 90 days நான் உள்ளே தான் இருப்பேன். இன்னும் சில ஜட்ஜஸ் வந்து ட்ரையலை முடிங்கிறாங்க, உள்ளே வச்சு முடிக்கிறாங்க, கேஸெல்லாம் முடிக்கிறாங்க. இல்லை 10 கன்விக்ஷன் ஆனால் 10 வருஷம் தண்டனை ஆகுங்கிறத முதல்ல மைண்டில் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அப்புறம் நீ க்ரைம் பண்ணு. அதானே செய்ய முடியும். வேறு என்ன எப்படி இவங்களை டீச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா டெய்லி நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம், சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் நடந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி திருப்பூரில் ஒடிசாவை சேர்ந்த ஒரு இளம் பெண், அவங்க குழந்தை அவங்க கணவன் முன்னாடியே வந்து கொடூரமான 3 வயசு குழந்தை. இது ரொம்ப கொடுமை. இதை விட ஒரு படி மேலே இதை நான் பார்க்குறேன் இந்த கிரைமை. இந்த பாருங்க, நீங்கள் தமிழ்நாடை வச்சு மற்ற ஸ்டேட்டும் தமிழ்நாடு மாரி இருக்கலாம் கற்பனை பண்ணாதீங்க. ரொம்ப பின்தங்கிய மாநிலங்களில் ஒரு சாவும் ஒன்று தான். அங்கேருந்து இங்கே வேலை தேடி வந்திருக்காங்க. திருப்பூரை போய் பார்த்தா அது வந்து
தமிழ்நாடா இல்லை வடநாடாங்கிற தெரியாத அளவுக்கு வடக்கன்ஸ் டீம் தான் அங்கே ஃபுல்லாகவே இருக்கானுங்க. எதுக்கு வந்திருக்கானுங்க, எங்கே வேலை செய்கிறானுங்க எதுவும் தெரியல, ஃபுல்லாகவே அவங்க தான் இருக்காங்க. பஸ்ஸில் வந்து ஹிந்தியில் பேர் எழுதி விட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு பேனாவில் எழுதி. ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணானுங்க, மொத்தமாக அடித்து ஓட விட்டானுங்க திருப்பூரில். கண்டக்டரும் வந்து ஹிந்தி பேசுவாங்க, ஹிந்தி பேசுகிற அளவுக்கு தான் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. அதாவது அது வேறு மாதிரி அந்த மாவட்டம் கட்டமைப்பாயிட்டு. இவங்க வந்து ஒரிசாவிலேருந்து வர்றாங்க, கணவன் மனைவி ஒரு 3 வயது குழந்தையோட வேலை தேடி வர்றாங்க. வேலைங்கிறது வேறு அர்த்தம், பிழைப்பு தேடி வர்றாங்க. இந்த மிருகங்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முகமது நதீம் 24 வயசு, முகமது டேனியல் 25 வயசு, ஒரு 17 வயசு சின்ன பையன், 3 அக்யூஸ் இதில் இருக்காங்க. இவங்க வந்து லட்சுமி நகர் பகுதியில் உள்ள அவர் தங்கியிருக்கிற அறைக்கு அந்த பசங்களை கூப்பிட்டு போகிறாங்க. யாரும் அந்த குடும்பத்தை இருட்டி போச்சு, இனிமேல் நீங்கள் எங்கே வேலை தேட போகிறீங்க, பீகார்காரனுங்க இந்த பசங்களாம் இங்கே உள்ளவனும் கிடையாது, பாருங்கள் என் மண்ணே இது கிடையாது, நீ வந்து எவ்வளோ தில்லா ஒரு க்ரைம் பண்ண முடியுது, நீயே பிழப்புக்கு வந்தவன் தான், அவங்க ஒரு பிழப்புக்கு வந்த ஃபேமிலி, எவ்வளோ ஒரு மிருகத்தனமான வேலை தெரியுமா அது. அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு டிஃபன் வாங்கிட்டுலாம் வந்திருக்கானுங்க. சரி, அவங்களுக்கு வேறு எங்கே போகிறது தெரியல, சரி நல்ல பசங்களாக தான் இருக்கானுங்க நம்பி தூங்க ஆரம்பித்தா, ஒரு நைட்டு ஒரு மிட் நைட்டில் அந்த பெண்ணுக்கிட்ட செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணுறானுங்க அந்த 3 பேரும் சேர்ந்து. அந்த பாவம் அந்த பொண்ணு கத்த போய் அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்து பாருங்க, 3 வயசு குழந்தை. இது எவ்வளோ பெரிய கணவனும் இருந்திருக்காருங்க, எவ்வளோ வேதனையான விஷயங்க. இயலாமை எப்படி இருந்திருக்கும். அந்த குழந்தை கழுத்தில் கத்தி வச்சிருக்கு, நைஃபை வச்சுருக்கான், அமைதியாக சைலண்ட்டாக, இல்லைன்னா குழந்தைய அறுத்துருவேன்னு. அப்புறம் குழந்தை தானே முக்கியம் அந்த இடத்துல. அந்த கணவன் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள், ஊர் தெரியாது, மொழி தெரியாது, இவனுங்க 3 பேர் இருக்கானுங்க, 1:3. நம்ம இன்னொன்று குழந்தை, இன்னொன்று பொம்பளை, தூக்கிட்டு ஓடவும் முடியாது, கத்திய குழந்தை கழுத்தில் வைக்கிறான். கணவன் கண்முன்னையே இவன் வந்து பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுறான். எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயத்தை அரங்கேற்றிருக்கணும். இதை விட கொடிது என்ன இருக்குது சார்? இப்போ தொடர்ச்சியாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல் பிஜேபி தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் இந்த வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன், அதே மாதிரி இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது, இது வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து சுத்தமாக கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் செய்திகளை வந்து பார்க்க முடியுது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு 4 வயசு சிறுமி ஸ்கூல் போகிற பொண்ணுங்களுக்கு அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டே பண்ணுறாங்க. இந்த மாதிரியே நிறைய சம்பவங்கள் வந்து இப்போ அதிகமாக தொடங்கியிருக்கு. ஏன்னா இதுக்கு செய்திக்கு வராமல் நிறைய சம்பவங்களும் இருக்குது, பின்னாடி நடக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம், இது எப்படி சார் என்ன சொல்கிறது, கட்டுக்குள் கொண்டு வரணும்னா என்ன மாதிரியான பண்ணலாம்? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க போக்சோ ஆக்டில் கடுமையான தண்டனை வழங்கப்படும்ட்டு, அதை தாண்டி இங்கே மைனரை தாண்டி பெண்களும் பாதிக்கப்படுறாங்கல்ல, 18 வயசுக்கு மேலே இருக்க பெண்களும் பாதிக்கப்படுறாங்கல்ல. செக்ஷுவல் அபியூஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது இன்னைக்கு நேற்றுக்கு புதுசாக உருவாகிட்டு இந்த க்ரைம்லாம் கிடையாது, க்ரைம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க அண்ணாமலை தானே அது சொன்னார். நான் அரசியல் இதில் பேச விரும்பலை. அவங்க ஏடிஎம்கே கூட கூட்டணியில் கூட தான் பொள்ளாச்சியில் 100க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்தாங்க. அது ஏடிஎம்கே மந்திரியோட பெண்புலமே அதில் இருந்துச்சு தானே. அவங்க பீரியட்ஸ் தான் ஆணவ கொலை நிறையா நடந்துச்சு. க்ரைம் வந்து க்ரைமுங்கிறத க்ரைமாக பார்த்துடணும். இதில் பொலிட்டிக்ஸை மிக்ஸ் பண்ணுறதுல ஒன்றுமே கிடையாது, அர்த்தமே இல்லை. பட் லா அண்ட் ஆர்டர்னு பார்க்கும்போது அதுதான் சொல்கிறேன், லா அண்ட் ஆர்டருங்கிறது இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மாஸ் பப்ளிக்குக்கும் அரசுக்கும் நடக்கல ஒரு பிரச்சனை, அதுதான் லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போகிறது. இண்டிவிஜுவல் க்ரைமுங்கிறது வந்து தனிமனித பிரச்சனைகள் வந்து லா அண்ட் ஆர்டரில் சேர்க்கவே முடியாது. ஆக்சுவலாக இந்த புரிதல் இல்லை. இப்போ வந்து ஒரு பெரிய மாஸ் பாப்புலேஷன் கூட்டிட்டாங்க, அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், கள்ளக்குறிச்சி இப்போ சாராய விஷயம் இருக்குல்ல, அது நீங்கள் லா அண்ட் ஆர்டரில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயம் ஸ்மக்கிள் ஆகுது, சாராயம் ஸ்மக்கிள் பண்ணுறாங்க பக்கத்து ஸ்டேட்லேருந்து, இல்லை மேலேருந்து எரிச்சு கொண்டு வர்றாங்க மலையிலேருந்துட்டா, அது போலீஸுக்கு தெரியாமல் இருக்குமா, உளவுத்துறைக்கு தெரியாமல் இருக்குமா, அது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, நான் அது மறுக்கலை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சாராய எரிச்சிட்டு 2 பேர் மர்டர் பண்ணிட்டாங்க பாருங்கள் மயிலாடுதுறையில், அது ஐஏஎஸ் போலீஸ் பொறுப்பு தான், அது இன்ஸ்பெக்டர் நாகவல்லி சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்கெல்லாம் பொறுப்பு தான். பட் இண்டிவிஜுவல் க்ரைம் பார்த்தீங்களா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணை நீங்கள் லவ்விங் பண்ணுறது யாருக்கு தெரியும் சொல்லுங்கள். உங்கள் ஐடியை வாட்ச் பண்ண முடியாது, பல 100 ஐடி இருக்குது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு பொண்ணுகிட்ட லவ் பண்ணுறீங்க, ஓகே, அது லா அண்ட் ஆர்டர் எனக்கு போலீஸுக்கு எப்படி தெரிய வருங்கிறது தான் என்னோடய ஸ்மால் கொஸ்டின். இவங்க நைட்டு ஒரியா பீப்புள்ஸ் வர்றாங்க 3 பேர், பட் ஒட்டுமொத்தமாக நம்ம ஸ்டேட்டில் அது நடக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுதலும் கூட. நடக்கக்கூடாதுல்ல, தான் போனால் பாதுகாப்பாக இருப்போங்கிற ஃபீல் உண்டு தானே. அங்கே ஒரியா பீப்புள்ஸ் வர்றாங்க, அவங்க ஒரு அடைக்கலம் தேடி வர்றாங்க. உலகத்திலே கொடுமை என்ன தெரியுமா, நீங்கள் ப்ரூட்டலாக பூந்து ரேப் பண்ணுறத விட கொடுமை அடைக்கலம் தஞ்சம் புகுந்தவரிடம் நீ தாறுமாறாக நடப்பது. அது சங்க இலக்கியத்திலே அதை பற்றி பேசப்பட்டிருக்குது. உன்னிட்ட ஒருத்தவங்க அடைக்கலம் தேடி வர்றாங்கல்ல, அவங்கள காட்டி கொடுத்துடக்கூடாது, கூட்டியும் கொடுத்துடக்கூடாது. ஸ்காண்டு ஆகுறான், நான் தங்கிக்கட்டுமான்னா முதல்ல அவனை தங்கக்கூடாதுன்னு நீ டினே பண்ணிடணும். நீ வந்தீங்கன்னா உன்னை மாட்டி விட்ருவோன்னு.
நீ வான்னு சொல்லிட்டா அவனுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும். அவனை பத்திரமா யார்கிட்ட ஒப்படைக்கணுமோ அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். அதுதான் ஒரு மனித மாண்பு. அதேமாரி ஒரு பெண்ணு வருது, குடும்பம் வருது, தஞ்சம் வருது, குழந்தை இருக்குது, தஞ்சம் வர்றாங்கன்னா முன்னே நீ ஆரம்பத்திலே அவங்கள டினே பண்ணிடணும். தஞ்சம் வரவழைச்சி அவங்க ஹெல்ப்லெஸ் ஆன பிறகு, பகல்லே நீ இது பண்ண முடியுமா, சத்தி ஊற கூட்டியிருப்பாங்க. ஹெல்ப்லெஸ் ஆன பிறகு அவங்க குழந்தை கழுத்தில் கத்தி வைக்கிறேன்னா இதை விட கொடுமை என்ன இருக்குது? இதில் நீங்கள் இதில் என்னத்தை சொல்கிறது எனக்கு புரியல. எனக்கு இதில் லாண்ட் ஆர்டரை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. அதே மாதிரி இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் பகுதியில் தான் அதிகம் நடக்குது, இல்லை இந்த ஊர் பகுதியில் தான், இந்த ரீஜனில் தான் அதிகம் நடக்குதுன்ட்டு டிஃப்ரென்ஷியேட்டும் பண்ண முடியல, வாகுப்படுத்த முடியாது நெறியாளரை. பாண்டிச்சேரி அருகாமையில் இருக்க கடலூர் மாவட்டம், சிதம்பரம் மாவட்டம், இந்த பக்கம் விழுப்புரம் மாவட்டம், இந்த பக்கம் மரக்காணம் பகுதிகள், இதில் வந்து நீங்கள் கள்ளச்சாராயம் நடமாட்டம் இருக்கும். ஏன்னா பக்கத்து ஸ்டேட்டு, அதில் ஸ்மக்கிள் பண்ணுறது அவங்களுக்கு உள்ளூர்காரவங்க வழி தெரியும், ஸ்மக்கிள் பண்ணுறாங்க. இது அப்படி இல்லை, எங்கெங்கேயே நடக்குது. அங்கங்கே இந்த நாமக்கல்லில் பார்த்தேன், மாடு மேய்த்துக்கிட்டு இருந்த பெண்ணை வந்து இவனும் மாடு மேய்க்கிறவன் தான் ப்ரூட்டலாக ரேப் பண்ணி கொலையை பண்ணிட்டாங்க. இப்போ இது என்னென்ன சொல்கிறது சொல்லுங்கள்? நீங்கள் காட்டில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல உங்களை ரேப் பண்ணி மர்டர் பண்ணுறான்னா நீங்கள் என்ன மைண்ட் செட்டில், எனக்கு புரியல. என்ன மாதிரி மைண்ட் செட் இது? சொல்கிறதுக்கு என்ன விஷயமே இல்லை. 4 வயசு சிறுமி குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைய வந்து செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறான். தாத்தா வயசில் உள்ளவன் மானாமதுரையில் பார்த்தேன். குழந்தைய வந்து இவங்க வேலைக்கு போகிறவங்க குழந்தைய ஸ்கூல் வேன் வரும் விட்டுருங்கன்னு சொல்லி ஒரு கிழவன்ட்ட ஒப்படைச்சிட்டு போகிறான். தாத்தானியான்னு சொல்லி அந்த வார்த்தையை கெடுக்கணும். கிழவன்ட்ட ஒப்படைச்சிட்டு போகிறான். அவன் அந்த பிள்ளைகள்கிட்ட தப்பாக நடக்கிறான். அப்போ பள்ளிக்கு வந்து இவங்க போகிறாங்க, யார், குழந்தைகள் நல வாரியம் போகிறாங்க. இந்த மாதிரி இங்கே தொட்டாங்க பாடம் நடத்துகிறாங்க. அப்போ எல்லா குழந்தையும் ஒன்று மாற்றி ஒன்று கையை தூக்குது, என்ன அங்கே அவர் தொட்டார் இவர் தொட்டாருன்னு. அப்புறம் தான் எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கான அந்த 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 சூழல் உருவானால் தானே உங்களை போலீஸுக்கு வர முடியும். என்ன சார் தீர்வு? நான் ரொம்ப நீண்ட ஆண்டு காலமாக ஒரு தீர்வு நான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே நான் பேசிட்டு வர்றேன். இப்போ இதே இந்தியாவில் தான் பம்பாய் கிராண்ட் ரோடு இருக்குது, ரெட் லைட் ஏரியா. இதே இந்தியாவுக்குள்ளே தான் கல்கத்தா இருக்குது, சோனாகட்சி. இதே இந்தியாவுக்குள்ளே தான் டெல்லி இருக்குது. எல்லா இடத்துலையும் விபச்சார விடுதிகள் அங்கீகரிக்கப்பட்டு நடக்குது அரசுடைய மேற்பார்வையில். அதை சிவிலைஸாக பண்ணுறது தான் இதுக்கான சொல்யூஷன். கடைசியாக அந்த அதை தான் வந்து நம்ம கையில் எடுத்தாகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் எவ்வளோ ஆங்கரிங் பண்ணுறீங்க சொல்லுங்கள், ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். இன்னொரு புறம் வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த செக்ஸ் எஜுகேஷனு, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குட் டச் பேட் டச் சொல்லித்தரது சின்ன வயசுலேருந்தே, அது இப்போ இருக்கிற இளைய தலைமுறை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் சொல்கிறது முரண்பாடாக இருக்கும், நேயர்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் தயவுசெய்து முரண்பாடாக அதை பார்க்காதீங்க, கொஞ்சம் தனிமையாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிறது சரியாக இருக்கான்னு. முதல் விஷயம், கொடுப்பார் இருந்தால் எடுப்பார் இருக்க மாட்டார்கள் பழமொழி. நீ பசிக்குதுன்னு உனக்கு சாப்பாடு நான் கொடுத்துட்டேன்னு திருட மாட்டேன், பசி தான் அடங்கிடுதில்ல உனக்கு. அப்போ ஒரு வருடத்துக்கு 3000 கோடி ரூபாய் தாய்லாந்துக்கு போகுது, இந்தியன் மணி. ஒரு அப்ராக்சிமேட்டு தான், 3000 கோடிக்கு மேலே தான் போகுது. இங்கேருந்து மலேசியா போய்ட்டு அங்கேருந்து போகிறோம் நீங்கள் எப்படி கணக்கு பண்ண முடியும்? சிங்கப்பூர் போய்ட்டு அங்கேருந்து போகிறவங்க எப்படி நீங்கள் கணக்கு பண்ண முடியும்? டைரெக்டாக இந்தியாவிலேருந்து ஃப்ளைட் ஏறுறது 3000 கோடி ரூபா போகுது தாய்லாந்துக்கு. தாய்லாந்து எதுக்கு போகிறாங்க? பட்டாயா எதுக்கு போகிறாங்க சொல்லுங்கள்? ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அங்கீகரிக்கப்பட்ட விபச்சாரம் அங்கே நடக்குது, பாதுகாப்பான விபச்சாரம். அப்போ அங்கே போகிற அந்த பணம் இந்தியன் மணி தானே. இங்கே இந்தியாவுக்குள்ளே சுற்றுற காசு ஏன் வீணாக்கணும்? நான் பேசின இதே கருத்து ஆர்ஆர் பிரியாணி, சேலம் ஆர்ஆர் பிரியாணி பேசுகிறாரு, தமிழ்ச்செல்வன் இருக்கார்ல, அவர் கொஞ்சம் என்ன மாதிரி கொஞ்சம் பார்ப்பார், சமுதாய பார்வை. அவர் என்னோட மூத்தவர், நிறைய அனுபவஸ்தேன், நல்ல மனிதர். அவர் இதே கருத்தை பேசியிருக்கார் அவர் முந்தா நாள் ப்ரெஸ் மீட்டில். நான் 20 வருஷமாக இந்த கருத்தை தான் பேசிட்டு வர்றேன். நீங்கள் வந்து ஒரு விஷயம் டைலூட்டுக்கு இடம் இல்லாமல் வெள்ளத்துக்கு வந்து எதுக்கு அணை போட்டு அணையை திறந்து விட்றாங்க? அணையை ஃபுல்லாக வச்சு டேம் என்ன ஆகும், வெடிச்சிருவது. இப்போ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். எல்லாம் வந்துட்டு நெறியாளர், செல்ஃபோன் வந்துருச்சு, பான் வீடியோஸ் வந்துருச்சு, போட்டு பாருங்கள், செக்ஸ்ன்னு போட்டு பாருங்கள், லட்ச வெப்சைட் உங்களுக்கு பாடம் நடத்தும். அப்போ இதுக்கான வடிகால் சிஸ்டமேட்டிக் இல்லாமல் எப்படி நீங்கள் இதை சரி பண்ண முடியும்னு நான் கேட்குறேன். இப்போ கள்ளச்சாராயத்தை எப்படி ஒழிச்சாங்க? அரசாங்கம் நல்ல சாராயத்தை விற்றுச்சு, நானே தர்றேன் சாராயம் குடி, நீ போய் கண்டதை கடிதை குடிச்சு செத்து தொலையாத, வெந்து தொலையாது, கண்ணு போய் காது போய் எவ்வளோ பேர் செத்தாங்க. அதை ஒழித்து தான் எங்கள் நல்ல சாராயம் கொடுத்தாங்க. அப்போ கள்ளச்சாராயங்கிறது 99% ஒழிக்கப்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன். ஊர்களில் இருந்ததெல்லாம் இப்போ இல்லையே, கிராமத்துலலாம் இல்லையே. எங்கள் ஊர்களில் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ இல்லை. ஏன்னா நல்ல சாராயம் வந்துச்சு, கடையில் வந்து குடிச்சிக்க வேண்டியது. அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுனா நீங்கள் என்ன சொல்யூஷன் சொல்கிறீங்க இந்த சமுதாயத்துக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புறம் வந்து இந்த மாதிரி செக்ஸ் எஜுகேஷன் குழந்தைகளுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இன்னொரு புறம் நீங்கள் சொன்ன ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இது தவிர வேறு வழி இல்லை. பாம்பேல கிரைமை குறைக்க முடியாமல் தான் கொண்டு வந்தாங்க, கிரைமை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ரைட், இதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா இதுக்குன்னு ப்ரிப்பேர்டாக இருக்கிறவங்க அந்த தொழிலை பண்ணட்டும். பாலியல் தொழில் வந்து இன்றைக்கி நேற்றுக்கு இல்லையே, காலங்காலமாக இருக்கிறது. சங்க இலக்கியத்திற்கு வள்ளுவன் சொல்லியிருக்கான், திருக்குறள் அதை பற்றி பேசியிருக்கான். அதனால் நீங்கள் மற்ற நல்லவங்க அமைதியாக வாழ்கிறதுக்கு அந்த ப்ரொஃபஷனை ஏந்து வர்றது உங்களை வந்து பண்ணுறதுல தப்பு கிடையாது. அந்த ப்ரொஃபஷனை பண்ணுறாங்களே, இந்த ப்ரொஃபஷனை
கையில் எடுத்து பண்ணுறாங்க இல்லையா, அவங்க ப்ராப்பராக பண்ணிட்டு போட்டுமே. அவங்க ஏன் போலீஸுக்கு அஞ்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு வழக்கு பதிவுக்கு பயந்துக்கிட்டு ரவுடிஸ் மாமூல் கொடுத்துக்கிட்டு ஏன் அப்படி பண்ணணும்? டேரிங்காகவே பண்ணிட்டு போட்டேன். இப்போ விபச்சாரம் இல்லைங்கிறீங்களா நம்ம நாட்டில்? இருக்கா இல்லையா? நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை அங்கீகரிச்சிருங்கன்னு சொல்கிறேன். திருட்டுத்தனமாக பண்ணக்குள்ள தானேங்க எல்லா பிரச்சனையும் வருது. அதை அங்கீகரிச்சிருவோம், வெளிப்படையாகவே இருக்கட்டும். விருப்பப்படுறவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணட்டும், அது ஒரு தொழிலாக்கிருங்க. பாலியல் தொழில் தானே அது ஒரு வியாபாரமாக்கிருங்க. அதுதான் இதுக்கு இறுதி முடிவாகவும் இருக்க முடியும். நான் சொல்வது இன்று நிறைவேற்ற முடியவில்லை என்றாலும் என்றோ ஒரு நாள் நான் சொன்ன வார்த்தைகள் செவிசாட்சி ஆக வேண்டும். ஏன்னா அதுக்கு வேறு சொல்யூஷனே கிடையாது. கண்டிப்பாக சார், நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். நன்றி. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.